ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, சத்யா கிட்ட முத்து பேசுகிறாரு. சத்யா சொல்கிறாங்க, எனக்கு நான் போய் இன்றைக்கி காதலை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாங்க, தைரியமாக போய் சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து தைரியம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீனா வரி பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பணக்காரங்க, நம்ம அந்த ஸ்டேட்டஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, காதலில் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீன் என்ன ஆகுதுன்னா, விஜயா வீடையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே எங்கேயும் கரெக்டாக சேரு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வராரு. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க இல்லையா, வரப்போ வீடெல்லாம் நீட்டாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இதையும் பண்ணி எங்கேயாவது கீழே விழுந்துடாத, பொண்ணு வீடு வரப்போ நீ அப்புறம் விழுந்து கிடப்ப, உன்னை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விஜயா சொல்கிறாங்க, ஏன் அபசகுணமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு, நல்லது நடக்கும்போது அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. உட்காந்து பார்த்துட்டு வீடெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, அவங்க வீடை பார்க்குறதுக்குள்ளேயே விஜயா சொல்கிறாங்க, இந்த வீடு என்னோடய பேரில் தான் இருக்குது, எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது கல்யாணத்தப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓகே, அழகாக இருக்குது, அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்லேயும் சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை சார் பற்றி கேட்குறாங்க, நீங்கள் ரயில்வேயில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வர சொல்கிறாங்க. மனோஜை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குது. மனோஜ்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போது மனோஜ் அவளோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு, என்ன நல்லா படிக்க வச்சுருக்கீங்க போல் பையனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை சார் ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனோஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, அந்த உண்மையை சொல்கிறாங்க. அப்போது விஜயா அம்மா யோசிக்கிறாங்க, அச்சுச்சோ, இவர் வேற பேசாமல் இல்லாமல் இந்த உண்மையை வேற சொல்லிட்டாரே, இவன் இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது பொண்ணு வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே தான் எங்களுக்கு, ஏன்னா ஆல்ரெடி என் பொண்ணுக்கு தோஷம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சால் அவளுக்குமே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஓகே, பொண்ணு வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. உடனே விஜயா கோபமாக அண்ணாமலையை திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களை யார் உண்மையை சொல்ல சொன்னா அப்படின்னு. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது, ஆல்ரெடி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணனால தான் மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ரோகிணி என்ன பண்ணான்னு பார்த்தல, அவள் பொய் சொன்னனால எவ்வளோ பிரச்சனையை அனுச்சுன்னு பார்த்தல, ஸோ உண்மை சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு விஜயா அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜயா அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாளைக்கு மனோஜையும் நாம் பொண்ணு வீட்டுக்கு போகணும், ஸோ நான் போய் நல்ல நேரம் என்னன்னு ஜோஷியரை பார்த்து கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜ் அப்பா நீங்கள் அம்மாவை ஃபோட்டோவில் பார்த்து தானே அக்செப்ட் பண்ணீங்க, நான் ஆனால் பொண்ணை இன்னும் பார்க்கவே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பா முறைக்கிறாரு. மனோஜும் அப்படியே நைஸாக கலண்டு ஓடிடுறாரு. அதோட அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட்டு சத்யாவை காட்டுறாங்க. சத்யா போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போனால் ரேகா உட்காந்துருக்காங்க. ரேகா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சத்யா என்ன சொல்ல போகிறாங்கன்னு. சத்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், சத்யா நீ எனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் சத்யாவும் அவரோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. பண்ணோன்னே 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைமில் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா சிந்தாமணி அம்மா கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி அம்மா தான் ரேகாவோட அம்மாங்கிறது சத்யாவுக்கு இன்னும் தெரியாது. ஸோ கால் பண்ணி பேசும்போது எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. வெளியே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது சிந்தாமணி அம்மா சொல்கிறாங்க, என்ன இந்த டைமில் வெளியே இருக்கியா, யார் கூட இருக்க, என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேகா அவங்க உண்மையெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் வெளியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா கிட்ட சொல்கிறாங்க, பட் சிந்தாமணி அம்மா தான் கால் பண்ணாங்கன்னு சொல்லலை, என்னோடய அம்மா கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம காதலை
அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணாலும் எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து சத்யா கிட்ட சொல்கிறாங்க. சத்யா சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஓகே தான், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு எங்கள் மாமாவும் அக்காவும், அவங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னா, கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு வந்து யார் போகிறது அப்படின்னா மீனா போகிறாங்க. மீனா கோயிலில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, என்னோடய மாமாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நான் சீக்கிரமாக என் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்புறமா வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதியை வந்து மீனா தான் வர வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் பண்ணுறேன், ஏன்னா வந்து நானும் ரவி கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பரிகாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் விஜயாவும் என்ட்ரு ஆகுறாங்க. விஜயா வந்து என்ட்ரு ஆனோடனே இவங்க 2 பேர் கேட்குறாங்க, என்ன ஆண்டி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், ஸோ ஜோஷியரை பார்த்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும், ஸோ அதுக்காக நல்ல நேரம் பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட இந்த கதை முடியுது, இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.